ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் மை வியூவர்ஸ். இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வந்த பேக்கேஜை அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை அன்பாக்சிங் வீடியோ. இந்தியாவிலேருந்து பேக்கேஜ் வந்துருச்சு, அதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எங்கள் அப்பா பேக் பண்ண பேக்கேஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல கவர்லாம் போட்டு மேலே வச்சு ஒரு ட்ரெஸ்ஸு இன்னொரு ட்ரெஸ்லேயும் எதுவும் ஒட்டாமல் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ற பொருள்லாம் வச்சானா அதெல்லாம் ஃபுல்லாக சீல் பண்ணி அப்படி தான் பேக் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக பசங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு தான். இது கருவாடு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் மெடிசின் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் பேக் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்துக்குமே நிறையா செல்லோ டேப் போட்டு போட்டு ஒட்டி தான் எங்கள் அப்பா பேக் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே மெடிசின் தான் இருந்துச்சு இதுக்குள்ளே. இந்த பெரிய பேக்குள்ளே ஃபுல் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதோட ஸ்மெல் இந்த ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை எங்கள் அப்பா ஃபுல்லாக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி குதிரைவாலி அரிசி, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா அரிசி அதெல்லாம் இந்தியாவில் இங்கே விட விலை நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் நான் அதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன். மற்றபடி நிறையவே சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி அதெல்லாம் இந்தியாவிலேருந்து நான் எப்போவுமே எடுத்துகிட்டு அதை வச்சு தான் நான் சமையல் பண்ணுவேன். அதனால் அந்த பொடியெல்லாம் நிறையா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபுல் பேக்கேஜிங்குமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸும் அப்புறம் ட்ரெஸ்ஸு, இது மெடிசின்ஸ், அதாவது பேசிக்கான அமிர்தாஞ்சன், விக்ஸு, அப்புறம் பசங்களுக்கு இந்த P500 அந்த மாதிரி ட்ராப்ஸு, காய்ச்சலுக்கு உள்ளது, சளிக்கு உள்ளது, அதுக்கப்புறம் இந்த த்ராம்போஹப் அந்த மாதிரி நிறையா எல்லா மெடிசின் ஐட்டம்ஸ் இது எல்லாமே. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே மெடிசின் ஐட்டம்ஸும் கிராசரி ஐட்டம்ஸும் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கருவாடு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கருவாடு ஒரு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான். எல்லா பெட்டியும் நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நிறைய ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இது என் ஹஸ்பண்டுக்குள்ள ட்ரெஸ்ஸு, இந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கிறது. அவருக்கு ஒரே ஒரு டிஷர்ட் இருந்துச்சு. இதெல்லாம் கிராசரி ஐட்டம்ஸ், இந்த சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், வெந்தயம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம், கடுகு இதெல்லாம் இதில் போட்டு பேக் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி இதை நல்லா சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு பாக்ஸு. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா புளி 2 கிலோ தான். கடைசியில் வெயிட் ரொம்ப கொண்டு வர முடியலை. நிறைய எங்களுக்கு 4 பாக்ஸ் தான் அலௌடு கேத்தே பசிஃபிக்கில். அதில் இப்போ நான் 3 பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாக நாங்கள் எடுத்துகிட்டு போன ட்ரெஸ்ஸு, அப்புறம் பசங்களோட மற்ற திங்ஸு, டாய்ஸு அதெல்லாம் கொண்டு போனது எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் 3 பாக்ஸ் தான் அலௌடுங்கிறதுனால எங்களால் திங்ஸ் ஓரளவுக்கு தான் கொண்டு வர முடிஞ்சிச்சு. அந்த 3 பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு அதையே வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு தேவையான சின்ன சின்ன கம்மல், அப்புறம் எனக்கு ஒரு கொஞ்சம் டிஷர்ட்டு இதெல்லாம் வாங்கினேன். இது எல்லாமே பசங்களோட ட்ரெஸ்ஸு. நிறையா வாங்கிட்டாங்க. அவங்க நான் வாங்கிட்டு வர சொன்னதும் எங்கள் வீட்டிலேருந்தும் வாங்கிட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் நிறையா வாங்கிட்டார். அவங்க வீட்டிலேருந்தும் நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் கொஞ்சம் நிறையா ட்ரெஸ் ஆகிப்போச்சு பசங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேறு வாங்கிட்டு வந்திருந்தார். இந்த மாதிரி குர்த்தா, அந்த மாதிரி கோயிலுக்கெலாம் போனால் போட்டு போகிறதுக்கு. இது பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டில். அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் அங்கே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது எனக்கு ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் ஃப்ராக் மாடல். இதுக்கு மேலே ஓவர் கோட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்தியாவில் இப்போ நிறைய கிடைக்கிது. அது நல்லா இருந்துச்சு. இதுவும் ஃப்ராக் மாடல். எனக்கு திடீர்னு ஃப்ராக் மாடல் ட்ரெஸ் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை. அதனால் இந்த மாதிரி 2 ஃப்ராக் மாடல் ட்ரெஸ்ஸு வாங்கியிருந்தேன். இது அந்த வாட்டர் பாட்டிலை பிரிச்சுட்டு திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுவும் பசங்க ட்ரெஸ் தான். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா பெட்டியும் ஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸு தான் நிரம்பி வழிஞ்சிருக்கும். அப்புறம் அங்கே ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் சும்மா ரஃப்யூஸுக்கு போடுற ஸ்லிப்பர்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது டிஷர்ட்ஸு, எனக்கான டிஷர்ட். இந்த 2 டிஷர்ட்டும் எனக்கு நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இதுவும் 3 டிஷர்ட் வாங்கினேன் மொத்தம். சரி, கொஞ்ச நாள் நல்லா வெரைட்டியாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கினா எல்லாமே மினிமம் $10 வரும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 400 அந்த மாதிரி விலையில் நிறைய டிஷர்ட் வாங்கினேன். இதெல்லாம் தலைக்கு மாட்டுற பேண்டு. அப்புறம் இந்த மரத்தில் நிறைய கரண்டி தேவைப்படும் இங்கே இருக்கிற அந்த செராமிக் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு
இது வந்து அங்கே வாங்கின ஜெக்கின்ஸு நல்லாவே இருந்துச்சு. இது 4 கலரில் வாங்கினேன். இது சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம நிறைய கலர்ஸ் கிடைக்காது, நம்ம சைஸுக்கு ஒத்து வராது. அதனால் நான் வந்து அங்கேயே வந்து இதை வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதில் ஒன்று நான் போட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இது வடிகட்டுறது, டீ வடிகட்டுறது, இதை வந்து பீலர், அதுக்கப்புறம் ப்ரஷ் எல்லாம் வந்து கொஞ்சம் செட்டாக அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆன்லைனில் வாங்கினது எல்லாமே அங்கேயும் ஃப்ளிப்கார்ட்டில், அமேசானில் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம். இது எங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த மிக்சரு. அந்த மிக்சரையும் நல்லா பேக் பண்ணி அதுக்கு மேலே பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க எங்கள் அப்பா. இப்போது திருப்பி வந்து நம்ம அடுத்த பாக்ஸ் எடுத்தோன்னா இங்கே பார்த்திங்கன்னா அடுத்த பாக்ஸ்லேயும் ஃபுல்லாக பசங்களோட ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வந்து குர்தா டைப் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம் மேக்ஸிமம். அப்புறம் எங்கள் அப்பா எடுத்ததெல்லாம் வந்து அங்கே திருநெல்வேலியிலேயே வந்து ஆர்எம்கேவி அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அதில் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்லாம். இது வந்து நான் கட்டிங் போர்டு வந்து இங்கே வந்து மரத்தில் தான் வச்சுருந்தேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால் அங்கேருந்து அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக தான் வந்துட்ருக்கோம். எல்லாத்துக்குமே நிறையா நல்லா வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவர் போட்டு வச்சுருக்காங்க. இன்னொரு ட்ரெஸ்ஸோடு அந்த மிங்கிள் ஆகாமல் அதில் இருக்கிற இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருக்காங்க. எல்லாம் வந்து வாசனைலாம் இன்னொரு அந்த மளிகை ஜாமானோட வாசனைலாம் படாமல். இது வந்து நான் எடுத்த டாப்பு. இதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். அப்புறம் இது பசங்களுக்கு வேஷ்டி சட்டை. சும்மா இங்கே பக்கத்தில் கோயிலுக்கெலாம் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நைட்டி. இங்கே நம்மளுக்கு நைட்டிலாம் கிடைக்காதுங்கிறதுனால சரி அங்கேருந்து நைட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன். எல்லாமே பசங்களுக்கான ட்ரெஸ்ஸு தான் ஃபுல்லாகவே. அப்புறம் இங்கே ஒரு பெரிய பேக்கிங் இருக்குது. அந்த பேக்கிங் பார்த்திங்கன்னா இது வந்து இரும்பில் வந்து தோசைக்கல் வாங்கியிருந்தேன். அங்கேயே எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, அதை நல்லா வடி தண்ணியிலலாம் போட்டு அதை நல்லா பல தடவை சீசனிங் பண்ணி தான் கொடுத்து விட்ருந்தாங்க. பட் ஆனால் இங்கே வந்து நான் யூஸ் பண்ணப்பையும் திருப்பி அதில் கருப்பாக வந்துச்சு. அதனால் 2-3 தோசையை சுட்டு அதை நான் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதெல்லாம் வந்து என்னோடய நைட் ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அது பசங்களோட ட்ரெஸ்ஸு நிறையா அதுதான் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா நாங்கள் எங்களுக்கே தெரியாமல் நிறையா வாங்கிட்டோம் போல் இருக்குது. இது வந்து திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா. இது வந்து நான் 2 மாவு சட்டி கேட்டிருந்தேன். இது வந்து பசங்களோட ட்ரெஸ்ஸு. இதுவும் பசங்களோட ட்ரெஸ்ஸு தான். இது எல்லாத்தையும் வெளியே எடுத்தால் தான் உள்ளே இருக்கிற மற்ற ஐட்டத்தில் எடுக்க முடியும். அவ்வளோ ட்ரெஸ்ஸு எல்லாமே. முதையே தெரிஞ்சிருந்தா நான் போகலை, அதனால் எனக்கு அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியல. நிறையா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டாங்க போல் இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இது வந்து கோயில்பட்டி கடலை மிட்டாய். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸு வந்து நான் இந்தியாவிலேருந்து எப்போயுமே இங்கே பவர் வந்து செக் பண்ணுவோம்ல, அந்த பவருக்குன்னு ஒரு ஸ்பேர் ஸ்பெக்ஸ் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே சும்மா ட்ரெஸ் வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே வந்து இது வந்து நான் சில்வரில் வந்து என்கிட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து குக்கர் கிடையாது இது வரைக்கும். அந்த குக்கரை வந்து நான் அங்கேருந்து வாங்கினேன், ப்ரெஸ்டீஜில் வாங்கினேன். என்கிட்ட இவ்வளோ நாள் இருக்கிறது வந்து அலுமினியம் குக்கர் தான் இருந்துச்சு. எனக்கு பேன் மாதிரி குக்கர் வேணும், அதாவது ரொம்ப நீல வாக்கில் இல்லாமல் கொஞ்சம் அகலமான குக்கர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கர் வாங்கியிருக்கு. இதுக்குள்ளேயும் நிறைய பார்த்திங்கன்னா அது அசையாமல் இருக்கிறதுக்காக உள்ளெல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸு வச்சு எங்கள் அப்பா வந்து அதை நல்லா பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்படி பேன் டைப்பில் வந்து குக்கர் வாங்கியிருக்கேன். இங்கெல்லாம் வாங்கணுன்னா இதெல்லாம் வந்து ஒரு $60 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. அதனால் சரி அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இது பசங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸு, ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 லஞ்ச் பாக்ஸ் 2 பேருக்கும். அப்புறம் இது வந்து எங்கள் சித்தி வீடு பால் காய் பாப்பா கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரம் எனக்கு. அதையும் எனக்காக கொடுத்து விட்டுட்டாங்க. அதனால் இதையும் உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பாத்திரம் ரொம்பலாம் எதுவும் எடுத்துகிட்டு வர முடியல. அதான் ஏற்கனவே வெயிட்டெல்லாம் வந்து இந்த ட்ரெஸ்ஸே நிறைய ஆக்குப்பை பண்ணிடுச்சு போல் இருக்குது. கடைசியில் நாங்கள் இது வாங்கலாம் இது வாங்கலான்னு பிளானில் இருந்தோம். கடைசியில் பார்த்தா எதை வைக்கவுமே இடம் இல்லை. இது வந்து இதுவும் இன்னொரு பீலர் வாங்கியிருக்காங்க.
அப்புறம் அது பையனுக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து இன்னொரு லஞ்ச் பாக்ஸு. ஒன்று வந்து ஸ்நாக் பாக்ஸ் கொடுத்து விடுவேன், ஒன்று லஞ்ச் பாக்ஸு. சரி, நான் இங்கே வந்து பிளாஸ்டிக்கில் தான் நல்லா கிடைக்கிது. அதனால நான் ஊர்லேருந்து எப்போவுமே வாங்கிட்டு வருவேன் லஞ்ச் பாக்ஸு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவேன். அங்கே தான் அழகாகவும் இருக்கும், அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்கும். அதனால தான் சரி அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தாச்சு. இது போக நான் வந்து இந்த 2 பெரிய பாத்திரம் வந்து மாவு ஆட்டி வைக்கிறதுக்காக கேட்டிருந்தேன். 2 வந்து அகலமாக இருக்கணும், ஆனால் வந்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இதை கொடுத்து விட்ருந்தாங்க. இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் வச்சு இந்த அதிரசம், அப்புறம் வந்து சேவு, சீவல், இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் வந்து வச்சு இதுக்குள்ளே கொடுத்து விட்ருந்தாங்க. அசையாமல் இருக்கிறதுக்காக இதுக்கும் நிறையா வந்து செல்லோ டேப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருந்தாங்க. இந்த செல்லோ டேப்பை பிரிக்கிறதே கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாமே ரொம்ப சேஃபாக அசையாமல் அந்த மாதிரி வந்து சேர்ந்துருச்சு. எதுவும் எதோடையும் வந்து எதுலேயும் கொட்டலை, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. அப்படியே நல்லா சேஃபாக பேக் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். இதுதான் எங்களோட மொத்த 3 பெட்டியும் அன்பாக்ஸ் பண்ணது. மொத்தமாக என்னால் 3 பெட்டி தான் கொண்டு வர முடிஞ்சுது. இல்லைனா இன்னும் கொஞ்சம் நிறையா கொண்டு வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவ்வளோ தான் என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு. இது சீனி மிட்டாய். எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, திருநெல்வேலி பக்கம். இதை உங்கள் ஊர்லலாம் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இவ்வளோ தான் ஸ்நாக்ஸு. இதோட எங்களோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சிருச்சு. எல்லா பொருளும் மொத்தமாக வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.